வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் ஹோம் குக்கிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணனால. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பன்னீரை கையால் நம்ம சின்ன சின்னதாக நம்ம உதிர்த்து விட்டு ஆட் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா எல்லா சைடையும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.